சிக்கன் மிளகு வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் வந்து பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாவும் வந்து இருக்கும். 3/4 கிலோ அளவு சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா குறக்குறப்பா அரைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா குறக்குறப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகோட காரமே போதும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் வந்து சேர்த்து ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், சோம்பு பொடி, அதையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணினா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.